வாரிசுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ அன்னைக்கு பார்த்தா அசந்தே போயிடுவீங்க. சிபி அவங்க தாத்தாவுக்கு திதி கொடுத்தாரு. இருந்தாலும் புரோகிதர் என்ன சொன்னார், சொந்த பிள்ளைங்க கொடுத்தா தான் அவங்க ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. பிரகாஷ் வர முடியாதனால வேறு வழி இல்லாமல் சிபியே திதி கொடுத்துட்டாரு. தமிழ் சொல்கிறாங்க, ஜனமா நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் புரோகிதருக்கு தட்சிணை கொடுத்துட்டு இன்னும் ஒரு வேலை இருக்குது, அதை பார்த்துட்டு நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே தமிழ் அவங்க அம்மாவையும் மாமாவையும் கூப்பிட்டு வந்து புரோகிதர்கிட்ட காமிச்சு சொல்கிறாங்க, இது நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க சொந்த பிள்ளைங்க வந்து பண்ணாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு, இவங்க 2 பேரும் தான் அவங்க சொந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து புரோகிதரும் சரின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு தடவை தாத்தாவுக்கு திதி கொடுத்துட்ருக்காங்க. காரில் போயிட்டுருக்கும்போது தான் மீனா நோட் பண்ணுறாங்க அவங்க ஃபோனை காணோன்னு. பேகை கோயிலே மிஸ் பண்ணிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தா ஷாக் ஆகுது. ஜெயபிரகாஷையும் ஜெயாவையும் கூப்பிட்டு வந்து தமிழ் திதி கொடுத்துட்ருக்காங்க தாத்தாவுக்குன்னு. இதை பார்த்தோன்னே திட்டுறாங்க, இப்போ எதுக்கு நீ அவரை கூப்பிட்டு வந்திருக்க, அவரே முடியாதவர் அப்படின்ட்டு. இல்லை, அவங்க பிள்ளைங்க வந்து கொடுத்தா தானே நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க. மீனாவோட அண்ணி தமிழையும் அவங்க அம்மாவையும் தள்ளி விடுறாங்க. அது வரைக்கும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த பிரகாஷ் தமிழை கீழே தள்ளி விட்ட உடனே தாங்க முடியாமல் அப்படியே அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அவர் கையை காலை அசைக்கிறத பார்த்ததும் அப்படியே ஜனாமாக்கு உடம்பெல்லாம் உதறிடுது. பையன் சரியாயிட்டான்னு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அநேகமாக இதில் ஆட்டங்கான போகிறது கணேசனோட ஃபேமிலி தான். எங்கள் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுமோன்னு அவருக்கு தான் பயமாக இருக்கும். ஜனாமா கிட்ட பிரகாஷ் கேட்குறாரு, சிபி எங்கம்மா அப்படின்னு. அப்புறம் சிபி, பிரகாஷ், தமிழ், ஜனாமா 4 பேரும் சந்திக்கிறாங்க. சிபி அவங்க அப்பா எந்திரிச்சு வந்துட்டாருன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓடி வந்து அவங்க அப்பாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுறாரு. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஜனாமாவும் தமிழும் சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த ப்ரோமோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. சீரியலும் இனிமேல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு எதிர்பார்க்கலாம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.